வணக்கம் நேயர்களே. நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் நம்முடைய வாசகர்களுக்கும் இனிய வணக்கங்கள். நேயர்களே, பின்னலாடை டெக்ஸ்டைல் தொழில்துறையினுடைய முக்கிய மூலப்பொருளான தரமான நூல்களை தயாரிக்கும் வழிமுறைகளை நேயர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா சேலம் சம்பந்தம் ஸ்பின்னிங் மில்ஸ் நூற்பாலையினுடைய முகப்பு வாயில்ல இருக்கிறோம். நம்ம சேலத்துல இருக்கிறோம். சம்பந்தம் ஸ்பின்னிங் மில்ஸை பத்தி சொல்லணும்னா ஒரு 50 ஆண்டு காலம் பாரம்பரியம் மிக்க ஒரு அற்புதமான நூற்பாலை, பல்லாயிரக்கணக்கான பேரை வாழ வைக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம் மிக்க சேவையும் தொழிலும் இரண்டர கலந்த ஒரு நிறுவனம். இந்த நூற்பாலையினுடைய நிர்வாக இயக்குநர்களிடம் அனுமதி பெற்று நம்ம இப்ப சம்பந்தம் ஸ்பின்னிங் மில்ஸ் இந்த நூற்பாலையில நூல்கள் எந்த அளவுக்கு தரமான முறையில தயாரிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரிவாக நாம் பயணிக்க போகிறோம். ப்ளூ ரூம் இருக்குது, கார்டிங் இருக்குது, ஸ்பின்னிங் இருக்குது, வைண்டிங் இருக்குது, இப்படி நிறைய அதிநவீன எந்திரங்கள் நிறுவப்பட்டுள்ள இந்த சம்பந்தம் ஸ்பின்னிங் மில்ஸ் நூற்பாலையில 50 ஆண்டு காலம் அந்த தரத்தை பாதுகாக்கக்கூடிய அதிநவீன எந்திரங்கள் இங்க இருக்கிறது. இந்த நூற்பாலையினுடைய நூல்கள் மூலமாக நிறைய உள்நாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி வர்த்தகம் எல்லாம் செழித்து ஓங்குகிறது. வாருங்கள், இந்த நூற்பாலையினுடைய ஒவ்வொரு பகுதியாக நேயர்களுக்கு நாங்கள் இப்போது வழங்க இருக்கிறோம், நாம் பயணிக்க இருக்கிறோம். இது நீங்க எங்களுக்கு இந்த நூல் தயாரிக்கப்படுவது எப்படி என்பதை நீங்கள் விளக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நூற்பாலையினுடைய வர்த்தக இயக்குனர், பாசமிகு சகோதரர், பெரும் மதிப்பிற்குரிய திரு நிரஞ்சன் அவர்கள் சம்மதித்து நம்ம இப்போ திருப்பூர்ல இருந்து சேலத்துக்கு வந்திருக்கிறோம். வாங்க, ஒவ்வொரு பகுதியாக நூற்பாலைகளிலே தரமான நூல்கள் எப்படி தயாரிக்கப்படுகிறது, எப்படி நூற்கப்படுகிறது அப்படின்றத சம்பந்தம் மில்ஸ்ல இருந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிற போறோம். வாருங்கள். முகப்பு நுழைவாயிலுக்குள்ளாக இருந்து உள்ள வந்தோம்னா பாத்தீங்கன்னா இந்த சம்பந்தம் மில்ஸை நிறுவிய பெருமதிப்பிற்குரிய தெய்வ திரு SP சம்பந்தம் ஐயாவுடைய திருவுருவ சிலை, அதே போல SP ரத்தினம் ஐயா அவர்களுடைய திருவுருவ சிலை, அதே போல SP ராஜேந்திரன் ஐயா அவர்களுடைய திருவுருவ சிலை இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவங்கதான் இந்த மில்ல நிறுவி தரமான நூல்களை தயாரிச்சு இந்த பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பை தந்து, அதே போல இந்த டெக்ஸ்டைல் தொழில்துறை வளர்ச்சிக்கு தேவையான நூல்களை மிக தரமுடன் தயாரிச்சு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கும் இந்த சம்பந்தம் மில்ஸ் குழுமம் சுற்றி ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றளவுல நிறைய மக்களுக்கு வாழ்வாதாரத்தை, வேலை வாய்ப்பை வழங்கி கொண்டு இருக்கிற ஒரு அற்புதமான நிறுவனம். நம்ம இப்ப உள்ள வந்திருக்கோம். பாருங்க, இதை சுத்தி பாத்தீங்கன்னா கிறிஸ்தவம், கௌதம புத்தர், அதே போல இஸ்லாமியம், அதே போல மகாகவி பாரதியார், அதே போல திருவள்ளுவர், காந்தியடிகள், காமராஜர், அதே போல சுவாமி விவேகானந்தர், இப்படி பெரியவங்களுடைய படங்கள் எல்லாம், டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவுடைய படங்கள், இது எல்லாம் ரொம்ப அழகா வடிவமைக்கப்பட்டு இங்க இருக்கிற தொழிலாளர்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கலைநயத்தோடு இந்த பகுதியை வடிவமைத்திருக்கிறார்கள். சம்பந்தம் மில்ஸினுடைய வர்த்தக இயக்குனர் மதிப்பிற்குரிய நிரஞ்சன் குமார் சார் இருக்கிறாங்க. நம்ம இந்த தொழில்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் நூல், ஒரு தரமான நூல் எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது நூற்பாலையில அப்படின்றத விளக்கி
ஒரு ஆவணமாக எடுக்க வேண்டும் என்று சார்ட்ட சொன்ன உடனேயே நமக்குன்னு நேரம் ஒதுக்கி நம்மளை வந்து இந்த முழுமையாக இந்த சம்பந்தம் மில்ஸ் நூற்பாலையில எப்படி நூல் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்றத விளக்குவதற்காக நம்ம மத்தியில வந்திருக்காங்க. முதல்ல அவருக்கு வந்து நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். வாங்க அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களை சந்திச்ச, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க எனக்கு வந்து போன்ல சொல்லும் போது இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா நீங்க வந்து திருப்பூரை வந்து ரொம்ப அழகா காட்டிட்டு இருக்கீங்க உங்களோட சேனல்ல, யூடியூப் சேனல்ல. ஸோ நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் உங்களுக்கும் நான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்க ஃபோன் பண்ணி எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லும் போது சார் எல்லாருமே வந்து திருப்பூர்னா எல்லாருமே கார்மெண்ட்ஸ், துணி, ஃபேப்ரிக்ல இருந்து தான் நாங்க பாக்குறோம். ஆனா வந்து ஒரு ஃபேப்ரிக்கான மூலப்பொருள் வந்து நூல். அந்த நூல் வந்து எப்படி தயாரிக்கிறாங்கன்றது வந்து எங்க தொகுப்புல வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாவே இருந்ததுன்னு நீங்க சொன்னீங்க. நான் சொன்னேன் நீங்க இன்னமேட்டு வந்து நீங்க அதை வருத்தவே படாதீங்க, நாங்க கண்டிப்பா செஞ்சு தரோம். ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக்ல இருந்து தான் எல்லாமே கத்துக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க போய் பெரிய ஃபேஷன் ஸ்கூல்ஸோ நிஃப்டோ இந்த மாதிரி எங்க போய் பார்த்தாலுமே எல்லாத்துக்குமே வந்து துணியில இருந்து தான் தெரியுதே தவிர துணி எப்படி, அது துணிக்கான மூலப்பொருள் நூல். அந்த நூல் எப்படி தயாரிக்கிறாங்கன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாம. சோ அதனால இது நான் தான் உங்களுக்கு வந்து நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்தது, பிளஸ் எங்களோட 50 ஆண்டு ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸை வந்து நாங்க எங்களுக்கு தான் அது வந்து ஒரு நிச்சயமா. ஏன்னா ஒரு 3 தலைமுறை சம்பந்தம் மில்ஸ்னா ஒரு 50 ஆண்டுன்றது, அதுவும் ஒரு வெற்றியில தரத்துல நிலைத்து நிற்கிறதுன்றது நான் கூட உங்ககிட்ட தயங்கி தான் கேட்டேன் நானு. ஆனாலும் இவ்வளவு நீங்க சந்தோஷத்தோடு எளிதாக வாங்க நான் அதை வந்து விளக்கி சொல்றேன் அப்படின்னு சொல்லி எங்களை வரவழைச்சதுக்கு ரொம்ப மீண்டும் ஒரு முறை நன்றி. ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா நம்ம போகலாம் சார். நேயர்களே, நம்ம அணியக்கூடிய இந்த ஆடையினுடைய முதல் மூலப்பொருள் என்னன்னா இந்த பருத்தி. இந்த பாருங்க, பருத்தி வந்து வேளாக வெளி மாநிலங்கள்ல இருந்து அதனுடைய தரம் பரிசோதிக்கப்பட்டு அங்கிருந்து வந்து கொள்முதல் செய்யப்படுகிறது. இது வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து அவங்க ஆய்வு பண்ணி கொள்முதல் செய்து அதை வந்து எந்திரங்கள்ல பயன்படுத்தி நூலாக அவங்க வந்து நூற்பு செய்து நூலாக நமக்கு கிடைக்குது. வாங்க அதை பத்தி சார்கிட்ட கேட்கலாம். சார், இது ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட். இது மேல எங்க இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது? காட்டன் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பகுதி, அதாவது வந்து நார்த் இந்தியால இருந்து வாங்குறோம். நம்ம நீங்க கேள்வி கேட்கலாம், ஏன் சவுத்லயும் பண்றோம். ஆனா நம்ம சவுத் சீசன் வேற, நார்த் சீசன் வேற. சோ நார்த் சீசன்ல வந்து அவங்க அறுவடை பண்றது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாசத்துல அறுவடை பண்ணுவாங்க. சோ இப்ப நீங்க நவம்பர் மாசம், அதாவது போன மாசம் வந்து நமக்கு வந்து அறுவடை ஆயிருக்கு. சோ அதனால வந்து எப்பயுமே நம்ம கொள்முதல் வந்து பாத்தீங்கன்னா நார்த்ல இருந்து தான் நம்ம பண்ணுவோம். குஜராத், அப்புறம் வந்து மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, அப்புறம் வந்து சவுத்ல வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா, அப்புறம் வந்து நம்ம இங்க ராஜபாளையம்லயும் அந்த சீசன் வரும்போது நம்ம தமிழகத்திலயும் நீங்க ஏன்னா நம்ம அதுவும் இல்லாம நம்ம வந்து வெளிநாடுல இருந்து பஞ்சு இறக்குமதி செஞ்சு நீங்க இங்க நூல்களை தயாரிக்கிறீங்க. ஆஸ்திரேலியா, அப்புறம் வந்து யுஎஸ், அப்புறம் வந்து இஜிப்ட்ல இருந்து காட்டன் கூட நம்ம வந்து இஜிப்ட் வந்து கீசான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பஞ்சும் நம்ம இறக்குமதி பண்ணி நம்ம இங்க வந்து நூலா வந்து தயாரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் மேலா வரக்கூடிய இந்த பஞ்சு எப்படி அடுத்தடுத்த ப்ராசஸ் போகுது? இது உடைச்சு வச்சிருக்கீங்க, இது எப்படி? அதாவது வந்துங்க நம்ம எல்லா பஞ்சும் அங்க இருந்து கொள்முதல் பண்ணும் போதே நம்ம வந்து அந்த பஞ்சுக்கான அதாவது நம்ம வந்து 2-3 டெஸ்ட் பாராமீட்டர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது எந்த பஞ்சுக்கு என்ன கவுண்ட் நூற்கணும், எந்த கவுண்ட்டுக்கு நூற்கும் போது என்ன மாதிரி பஞ்சு வாங்கணும்ன்ற ஒரு முறை இருக்கு. சோ நம்ம இப்ப எங்களோட ஆடையில வந்து பாத்தீங்கன்னா 20 கவுண்ட்ல இருந்து 80 கவுண்ட் வரல ஓட்டுறோம். சோ கோர்சர் கவுண்ட்ல இருந்து ஃபைனர் கவுண்ட் வரல ஓட்டுறோம். சோ அப்ப எங்களோட கொள்முதல் வந்து பாத்தீங்கன்னா காட்டன் வந்து நாங்க வந்து 20க்கும் வாங்குவோம், 30 கவுண்ட்டுக்கும், 40 கவுண்ட்டுக்கும் வாங்குவோம், 60 கவுண்ட்டுக்கும் வாங்குவோம், 80 கவுண்ட்டுக்கும் வாங்குவோம். சோ எங்களால வந்து அந்த எங்களோட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எங்ககிட்ட இருக்கிறனால எங்களோட காட்டன் கொள்முதலும் வெவ்வேறு இடத்துல இருந்து நம்ம வாங்குறோங்க. பிளஸ் நம்ம வந்து இந்த நூலா தயாரித்து நம்ம வந்து மத்த எக்ஸ்போர்ட் பண்றதோ இல்ல இங்க திருப்பூருக்கு அனுப்புறதோ, எங்களை பல்லடத்துக்கு கொடுக்கறதோ, ஈரோடு கொடுக்கறதோ, அது எல்லாமே வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து குறிப்பிட்ட காட்டன் மட்டும் தான் நம்ம வாங்குறோம். அதாவது செலக்ட் பண்ணி தான் வாங்குறோம். சோ அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காட்டனுக்கு மைக்ரோனர், ஸ்ட்ரென்த், லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த லென்த்தும் ஸ்ட்ரென்த்தும் தான் டிட்டர்மைன்ஸ், அதாவது அதுதான் வந்து என்ன கவுண்டா ஓட்ட போறோம்ன்றத நம்ம வந்து தீர்மானிக்கும். சோ அந்த தீர்மானிக்கும் போது நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து சொல்லுவோம், எங்களுக்கு இந்த மாதிரி இந்த பஞ்சு இந்த இந்த இதுல எல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிடுவோம். அவங்க அதை பேஸ் பண்ணி எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாம்பிள் அனுப்புவாங்க. நாங்க சாம்பிள்ல வந்து பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லி ரேட் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்லுவோம், ஓகே ஒரு 100 பேல் போடுங்க, இல்ல ஒரு 500 பேல் போடுங்க, இல்ல ஒரு 2000 பேல் போடுங்கன்னு சொல்லி நம்ம உங்களுக்கு சொல்லுவோம். அந்த பேல் அங்க இருந்து இங்க வந்த உடனே நம்ம பார்த்த சாம்பிளுக்கு தகுந்த மாதிரி தான் இங்க பஞ்சு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணுவோம், ஆய்வு. ஆமா, இதுல வந்து 2 விதமான ஆய்வு பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து நேரடியா கண்ணுல பாக்குறது தான் நமக்கு வந்து மிஷின். அந்த காலத்துல வந்து எங்களுக்கு வந்து மிஷின் கையில தான் பாப்பாங்க. சோ அப்ப எங்க தாத்தா வந்து பஞ்சு வந்து இறங்கின உடனே சொல்லுவாரு, போய் 2 ஆமா ஆமா அவர் வந்து சொல்லுவாரு 2 பேல் எடுத்துட்டு வாங்கப்பா, எடுத்துட்டு வந்து நம்ம வந்து இங்க வந்து கண்ணுல பாருங்க. ஏன்னா நீங்க என்னதான் கம்ப்யூட்டர்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணாலும் இல்ல வெளியே கொடுத்து டெஸ்ட் பண்ணாலும் நம்ம கண்ணு தான் வந்து எல்லாம் கையில சேப்ல எடுப்பாரு. சோ அவரு அது நாங்களும் இன்னைக்கு வந்து நாங்களும் அதை வந்து கத்துக்கிட்டோம். ஏன்னா வந்து இன்னைக்கு கையில நாங்க ஸ்டேபிள் பார்க்கல கத்துக்கலன்னா எங்களை உள்ளே விட மாட்டாங்க. சோ அதனால வந்து நாளைக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து கேட்டாங்கன்னா டெஸ்ட் என்னப்பா டெஸ்ட் பாக்குறீங்க, ஃபர்ஸ்ட் கையில பாருங்கன்னு சொல்லுவாங்க. சோ அதனால நான் ஏன் அதை சொல்றேன்னா, அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரலும் அதே பாரம்பரிய மெத்தட வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். என்னதான் மிஷின் தொழில்நுட்பம் வந்தாலும் நாங்க அதை தான் அதுவும் நம்புறோம். பட் ஆனா இங்க கையில பாக்கும்போது அதுவும் இதுவும் கரெக்டா இருக்கான்னு நாங்க செக் பண்ணுவோம். ஏன்னா மிஷின் வந்து ஒரு டைம் எரர் கொடுக்கும், ஆனா கைங்கிறது வந்து நமக்கு வந்து வராது. சோ அதனால வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து விஷுவல் பார்ப்போம். அது இல்லாம வந்து கிரேட் எப்படி இருக்கு, எப்படி பஞ்சு எப்படி இருக்கு, டிராஷ் இருக்கா இல்லையான்றது நம்ம கண்ணிலேயே விஷுவல்லே பாத்துருவோம் ஃபர்ஸ்ட். சோ அதனால வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பாத்துருவோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி கையில எடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பஞ்சையே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி லென்த் பாக்குறதுக்கான இதே பார்ப்போம். சோ அப்ப வந்து பஞ்சு எப்படி இருக்கு, பொச பொசன் இருக்கா, ஈரமா இருக்கா. நமக்கு என்ன சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, தண்ணி நம்ம இதுல வந்து ஸ்ப்ரே அதிகமா பண்ணி வெயிட் அதிகமா, அப்ப நம்ம தெரியும் கை விட்டு பார்க்கும்போது என்ன வெட்டு இருக்கா ஈரப்பதம் இருக்கா இல்லையான்னு சொல்லி பாத்துருவோம். சோ அதே மாதிரி பஞ்சு நார்மலா பார்க்கும்போது எப்படி இருக்கு, நமக்கு வந்து ஸ்டிஃபா இருக்கா இல்ல ரொம்ப தளதளன்னு இருக்கா நம்ம கண்ணிலேயே தெரியும். சோ இந்த மாதிரி வந்து நம்ம சில பிசிக்கல், அதாவது கண்ணிலேயே பார்த்து இந்த பஞ்சு நம்ம சாம்பிள்ல பார்த்த மாதிரி தான் இருக்கா இல்ல நமக்கு வந்து கரெக்டான அமைச்சிருக்காங்க இல்லையான்றது தெரியும். சோ 90% நமக்கு வந்து சாம்பிள் தகுந்த மாதிரி தான் அனுப்புவாங்க. ஏன்னா நாம அந்த அளவுக்கு நம்ம அவங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கோம். பட் ஆனாலும் இது வந்து பேசிக் செக், கருத்தால் உணர்ந்து அதுக்கப்புறம் தான் உள்ள ப்ராடக்ட். கரெக்டா சொல்றீங்க. முதல் பிரிவே வந்து முதல் டிபார்ட்மெண்டே வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த அந்த 3 தலைமுறை பாரம்பரியம் என்பது நிறைய விஷயங்களை செய்திகளை உள்ளடக்கியது. நீங்களும் அதை வந்து இளைய தலைமுறையினர் அதை நீங்க உள்வாங்கி அதை வந்து நீங்க கொடுக்கிற விதம் ரொம்ப ரொம்ப அழகு சார். அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம போலாம் சார். இந்த மாதிரி ஆய்வு பண்ணிடுவீங்க. ஓகே, இது வந்து அடுத்து வந்து இங்க ஆய்வு முடித்த பிறகு ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் எங்க போகுது? ஷோரூம் தான் ஃபர்ஸ்ட் வந்து வைப்போங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்து என்ன கவுண்ட்னு நம்ம பஞ்சு உள்ள போய் ஆய்வுக்கு போய் ஆய்வுல வந்து நமக்கு சொல்லும் இதெல்லாம் லென்த் அப்படின்னு சொல்லி. அந்த ஆய்வுல வந்து நம்ம வந்து ஓகே இந்த ஸ்ட்ரென்த் வருது, இந்த லென்த் இருக்கு, நாம வந்து 40ஆம் நம்பர் நோக்கலாம் இல்ல 30ஆம் நம்பர் நோக்கலாம்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அந்த அந்த வந்து நாங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து பேல் மேனேஜ் சிஸ்டம் சொல்லி நம்ம ஒன்னு ஃபாலோ பண்றோம். இது வந்து நிறைய மில்லுங்க இன்னைக்கு ஃபாலோ பண்றாங்களான்னு தெரியல. ஆனா நாங்க தான் ஃபர்ஸ்ட் இதுக்கான மூலப்பொருள், அதாவது எப்படி பேல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் செய்யணும்னு சொல்லி உஸ்டரோட உட்கார்ந்து நாங்க வந்து இதுக்கான செய்முறை, அதாவது எப்படி வந்து சாஃப்ட்வேர் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி நாங்க அவங்களோட வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகள் அவங்களோட வேலை செய்து அவங்க இதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி எங்க கிட்ட வந்து கொடுத்தாங்க. சோ நாங்க வந்து அந்த 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 உங்களுக்கு எடுக்கிற அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து ரொம்ப வந்து புள்ளி விவரமா நமக்கு இருக்கணும்னா நம்ம இருக்கிற எல்லா பேலுமே நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். சோ அப்ப நமக்கு ஒரு லாரியில இருந்து ஒரு கண்டெய்னரோ இல்ல ஒரு லாரியில இருந்து வந்துச்சுன்னா 100 பேலுமே நாங்க வந்து பரிசோதனை பண்ணி அதோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நாங்க வந்து ப்ளோ ரூம் போவோம். சோ அதனால ப்ளோ ரூம் போலாம் நம்ம எப்படின்னு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நேயர்களே, இப்போ நம்ம வந்து சம்பந்தம் நூற்பாலையினுடைய முதல் டிபார்ட்மெண்ட், இப்ப நம்ம பேல் பத்தி சார் வந்து விளக்கம் கொடுத்தாங்க. அந்த பஞ்சை வந்து எப்படி ஆய்வுக்கு உட்படுத்தி நம்ம வந்து ஒவ்வொரு பிரிவாக நம்ம வந்து அதை நூல் தயாரிப்புக்கு நம்ம அனுப்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பாருங்க, முதல் டிபார்ட்மெண்ட் ப்ளூ ரூம் என்று சொல்லக்கூடிய இந்த முதல் பிரிவுக்கு வந்திருக்கோம். சார், ப்ளூ ரூம்ல வந்து இந்த பஞ்சு பேல்கள்லாம் நம்ம வெளியில பார்த்தது வரிசையாக அடுக்கப்பட்டு இருக்கிறது. இது என்ன விதமான பணிகள் இங்க வந்து செய்யப்படுது? அதாவதுங்க, நம்ம வெளியே சொன்ன மாதிரி நம்ம வந்து அந்த ஒவ்வொரு பேலையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்றோம். அதாவது ஆய்வுக்கு உட்பட்டு அதுல வந்து நமக்கு வந்து ஒரு மிக்சிங் சார்ட்னு சொல்லி ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த மிக்சிங் சார்ட்ங்கிறத வந்து நாம வந்து நிறைய பேர் வந்து காட்டன் வாங்குவோம்.
அந்த வாங்குற காட்டன் எல்லாமே வந்து ஒரே தன்மைப்படுத்தி நமக்கு அந்த சாஃப்ட்வேர் கொடுக்கும். அது வந்து நமக்கு வந்து அந்த தன்மைப்படுத்தி கொடுக்கும்போது நாங்க என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு மினியேச்சர் சாம்பிளா வந்து போட்டு பார்ப்போம். ஏன்னா நம்ம எப்படி சொல்றோம், ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நாங்க என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி சின்னதா எடுத்து ஒரு மினியேச்சர் சாம்பிளிங் ஃபர்ஸ்ட் போட்டு பார்த்துட்டு நமக்கு டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் அங்க வருதான்றதை நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் எங்க சீனியர் மேனேஜர் ஃபேக்டரி மேனேஜர் எல்லாம் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்க வந்து அந்த பேலோட நம்பர்ஸ் பிரகாரம் அதாவது வந்து அரிசி அடுக்கி வச்சிருவாங்க. எந்தெந்த பேல் எங்கெங்க வைக்கணும்னு சொல்லி அதுக்கான மார்க்கிங்கும் போட்டிருப்போம். சோ அந்த ஒவ்வொரு பேலும் ஒவ்வொரு இடத்துல எங்கெங்க வைக்கணும்னு சொல்லி நம்ம வச்சிருவோம். சோ இப்ப இந்த பேலோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ் மிக்சிங்காக வைக்கிறோம். நாம வந்து ஒருத்தர் இருந்து நிறைய பேல்ஸ் வாங்குறோம். சோ நிறைய பேல் வாங்கும் போது நமக்கு வந்து வைக்கும் போது அந்த கலரோ ஷேடோ எதுவுமே மாறாம ஒரே தன்மையில இருக்கக்கூடிய பேல்களை ஒரே மாதிரி அடுக்குறீங்க, நம்பர் போட்டு அடுக்குறீங்க. போட்டு அடுக்கும் போது நமக்கு வந்து பஞ்சு, அதாவது இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ட்விஸ்லர்னு சொல்லி ப்ளோரும் பிளெண்டோமேட்னு சொல்லுவோம். இது என்ன செய்யுது, பஞ்சு வந்து இந்த பேல்ல இருந்து எடுத்துட்டு போய் மிக்ஸ் பண்ணுதா? ஆமா. சோ இதோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா அடியில ஒரு செக்ஷன் இருக்கும். சோ அந்த ஆரம்பிச்சு அப்படியே இந்த ரோலர் வர பஞ்சு உள்ள வந்து செக்ஷன் இருக்குங்க. பஞ்சு எடுத்துட்டே போகும், லேயரா எடுத்துட்டே போகும். சோ இது வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட்கள் வந்து கையில பிடிச்சு இப்ப நாம இது வந்து இயந்திரம் வந்துருச்சு. சோ நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி பிளெண்டோமேட்டர் இந்த மாதிரி ப்ளோரூம்ல வந்து ஆட்கள் நம்ம குறைக்கிறதுக்கும் உற்பத்தி தன் பெருக்கிறதுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்றோம். சோ அதுல வந்து நாங்க வந்து இந்த பிளெண்டோமேட்டர் போடும்போது நமக்கு வந்து இந்த பேலோட தன்மை வந்து ஹோமோஜீனியஸா ஒரே மாதிரி எடுத்துட்டு உள்ள போகும். சோ அது போகும்போது நமக்கு மிக்சிங்ல வரும்போது எல்லா பேலும் கலந்து ஒரே இது இங்க எடுக்கக்கூடிய அந்த ப்ளோவர் வந்து எடுத்து இந்த பைப் வழியா கொண்டு போகுதுங்களா? எங்க போகுது? இந்த அடியில இருக்கிற அந்த ஒரு ஸ்கேல்ல போயிங்க அப்படியே மேலே அப்படியே போயிடுது அடுத்த டிபார்ட்மெண்ட், அடுத்த மிஷினுக்கு போயிடுது. அப்ப நம்ம வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இலை, சரடு, இதெல்லாம் தூசிகள் எல்லாமே வரும். அது எல்லாமே இந்த ப்ராசஸ்ல போகும்போது ஃப்ரீ ஃபால் மெத்தட்ல அதெல்லாம் விழுந்துடும். சோ விழுகும்போது ஒவ்வொரு ப்ராசஸ் போகும்போதே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சு வந்து சுத்தமாகுது. சோ ப்ளோரூமோட மெயின் வேலை என்னன்னா பஞ்சை வந்து ஓபன் பண்ணி, அதாவது அதிகமா ரப்சர் பண்ணாம ஓபன் பண்ணி நமக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ் ப்ராசஸ்க்கு வந்து சுத்தப்படுத்தி அனுப்புறாரு. நீங்க சொன்ன மாதிரி 25 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதர்கள் பிச்சு போடுவாங்க, அது ஒரு கன்வேயர் பெல்ட் பாய் மாதிரி இருக்காது, உள்ள போகும். இன்னைக்கு நினைச்சு பார்க்க முடியல. இது எந்த நாட்டினுடைய? ஜெர்மனி ட்விஸ்லர்னு சொல்லி ஜெர்மனி பேஸ்ட் மிஷினரி, அதிநவீன எந்திரம். நாளொன்றுக்கு எவ்வளவு பேல்கள் இது வந்து நம்ம அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஒரு 120 பேல் 100 பேல் வைக்கலாங்க. அந்த பக்கம் வந்து நம்ம ஒரு 100 பேல் வைக்கலாம். சோ நம்ம ஒரு நாளைக்கு வந்து நம்ம இந்த பக்கம் ஒரு கவுண்ட்டும் அந்த பக்கம் ஒரு கவுண்ட்டுக்கான பஞ்சையும் நம்ம வந்து வரிசையா வைக்கலாம். இது நமக்கு அளவே இல்லை. இன்னும் நம்ம என்ன பெருசா பண்ணோம், விரிவாக்கம் பண்ணோம்னா இன்னும் நம்ம நூல் இன்னும் நம்ம பேல் அதிகப்படுத்தலாம். நன்றி நன்றி நன்றி. நேயர்களே, இப்போ நம்ம ப்ளூரூம் டிபார்ட்மெண்ட்ல அந்த எப்படி வந்து அந்த பேல்கள் வந்து உடைக்கப்பட்டு அது வந்து தூய்மைப்படுத்தப்பட்டு அந்த ப்ளூரூம் எந்திரத்தின் மூலமாக அந்த பைப் லைன் வழியா அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வருதுன்னு சார் வந்து அழகா விளக்கி சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம இருக்கிறது வந்து கார்ட் ரூம் என்று சொல்லக்கூடிய கார்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம். அந்த காலத்துல இந்த டிபார்ட்மெண்ட்டை கார்ட் ரூம் சொல்லுவாங்க, கார்டிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த பஞ்சு எப்படி திரியாக மாறுகிறது, இங்க இருக்கக்கூடிய எந்திரங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வியப்பாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய தலைமுறை எந்திரங்கள் வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணி அதிவேக உற்பத்திக்கு தகுந்தபடி ரொம்ப அதிநவீன எந்திரங்கள் தான் இங்க இருக்குது. வாங்க சார்கிட்ட பேசலாம். சார், கார்டிங் டிபார்ட்மெண்ட்டை பத்தி சொல்லுங்க சார். நம்ம ப்ளோரூம்ல பார்த்தம்போது நம்ம வந்து இந்த காட்டன் வந்து பாத்தீங்கன்னா வெளியிருந்து காட்டன் வந்து ஜின்னர்கள் மூலியமா அரைக்கப்பட்டு ரா காட்டனை வந்து அவங்க ஜின்னர் வந்து அரைச்சு பேலா கொடுப்பாங்க. அந்த பேல வந்து நாம வந்து பிளெண்டோமேட்ல வச்சு ஓபன் பண்ணி அந்த ஒவ்வொரு ப்ராசஸ் நான் உங்களுக்கு பழச எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுல இருந்து அந்த வேஸ்ட் ஃபைபரு, அதாவது ஃபைபருக்கு வந்து நமக்கு எந்த ஒரு டேம்பரிங்கும் பண்ணாம ரொம்ப அழகா அதை வந்து அதுல இருந்து உதிரி அதுல இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து
சீடு கொட்டை எல்லாம் அதுல இருக்கும். அதுல இருந்து அதெல்லாம் எடுத்து அதை வந்து நம்ம வந்து நல்ல ஃபைபர் ஓபன் பண்ணி காத்து மூலியமா அதை நம்ம ஓபன் பண்ணி ஒவ்வொரு நல்ல ஹோமோஜீனியஸ் மிக்சிங் ஆகும். அதாவது எல்லாமே ஒரே மாதிரி தன்மை கலவையாக்கி ஒரே குவாலிட்டி கொண்டு வராங்க, ஒரு பரிசுத்தமான ஒரு நிலை கொண்டு வர. எக்ஸாக்ட்டா சொல்றேன். அத வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா நம்ம அடுத்து கார்டிங் எடுத்துட்டு வரோம். அந்த கார்டிங் என்ன பண்றோம்னா நம்ம என்னதான் சுத்தம் பண்ணி ஃபைபரை தான் நம்ம ஓபன் பண்ணிருக்கோம். ஆனா நம்ம வந்து இங்கதான் வந்து குவாலிட்டியோட ரொம்ப முக்கியமான வந்து பகுதிங்க. அதாவது வந்து கார்டிங்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அதோட நெப்ஸ் ரிமூவல்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஷார்ட் ஃபைபர், தேவையில்லாத ஃபைபருங்கள் அதெல்லாமே வந்து நம்ம இங்க வந்து கிளீன் பண்ணி நமக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி திரியா நமக்கு வந்து எடுத்துட்டு போறோம். இந்த திரியை எடுத்துட்டு போய் அடுத்த ப்ராசஸ்க்கான வேலை வந்து இங்க நடக்குது. சோ அதனால கார்டிங்ல எப்பயுமே வந்து ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா வந்து ஸ்பின்னிங்க்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இங்கதான் நம்ம காட்டனோட நம்ம மிஷினோட செட்டிங்கை வந்து பதம்படுத்தி என்ன ரிசல்ட் நமக்கு வேணுமோ இல்ல இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நமக்கு தேவைப்படுறதுன்றது இங்க இருந்தே ஆரம்பிக்குது. சோ இதுல வந்து இந்த மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா 3 சிலிண்டர் இருக்கும். அதுக்கான தன்மை செட்டிங், அதாவது வந்து செட்டிங்ஸை வைத்து நம்ம வந்து என்ன குவாலிட்டி எடுக்கணும்ன்றது இங்க வந்து நீங்க செட் பண்ணிடுறீங்க. அதுக்கு தகுந்தபடி அது வந்து ரிசல்ட் கொடுக்கும். நேயர்களே பாத்தீங்கன்னா நம்ம அங்க வந்து வேலை பார்த்தோம். இங்க பாருங்க இந்த எந்திரம் இத வந்து இப்படி திரியாக்கிறது. சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம அங்க இருந்து திருப்பூர்ல இருந்து வந்து இதை வந்து பதிவு பண்றோம்னு சொன்ன உடனேயே எந்திரங்களை நிறுத்தி அதிக சத்தம் வந்து இந்த விளக்கத்தெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நமக்காக உற்பத்தியவே நிறுத்தி அவர் விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு. பாருங்க அங்க வேலை பார்த்த இந்த பஞ்சு பாருங்க எவ்வளவு ஒரு அழகான திரியாக இந்த கார்டிங் மிஷின் மூலமாக மாற்றப்படுகிறதுன்னு நமக்கு சொன்னாரு. உண்மையிலேயே பிரமிப்பாக இருக்கிறது. நூல் உற்பத்தி என்பது சம்பந்தம் ஸ்பின்னிங் மில்ஸ்ல எவ்வளவு அழகாக அவர்கள் நூலை உற்பத்தி செய்கிறார்கள் அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கிறது. வாங்க அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம போகலாம். நேயர்களே, நூற்புத்துறையினுடைய ஒவ்வொரு பிரிவா பார்த்துட்டு வரோம். இப்ப ரொம்ப முக்கியமான துறை கார்டிங். அடுத்து இது பேரு டிராயிங் டிபார்ட்மெண்ட். டிராயிங் சொல்றது இந்த எந்திரம். வாங்க சார்கிட்டே பேசலாம். சார் அங்க வந்து ஒரு திரி ஆகிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். இந்த எந்திரம் வந்து என்ன பண்ணுது? நீங்க கரெக்டான கேள்வியை கேட்டீங்க. ஏன்னா வந்து கார்டிங்ல இருந்து வர, அதாவது ஒரு நிறைய கார்டிங்ல இருந்து உங்களுக்கு வந்து இலை வரும், அதாவது திரி வரும், ஸ்லைவர்னு சொல்லுவோம். அந்த ஸ்லைவர் ஒவ்வொரு கார்டிங் நமக்கு ஒரு ஸ்லைவர் மட்டும் எடுத்துட்டு போய் ஒரு ஸ்லைவர் மூலியமா வர உற்பத்தியை கொண்டு போய் அடுத்த டிபார்ட்மெண்ட் கொடுக்க முடியாது. நாம வந்து அந்த உற்பத்தியை வந்து நம்ம இங்க வந்து பெருகிறோம். சோ அப்ப வந்து 10 கார்டிங்கோ 20 கார்டிங் நம்ம வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு டிரா ஃப்ரேம்னு சொல்லி நம்ம ஒண்ணு வைப்போம். அது எதுக்காக நம்ம வைக்கிறோம்னா அந்த 10 கார்டிங்ல இருந்து வர அந்த ஸ்லைவரை வந்து ஒரே ஸ்லைவர்ல கொண்டு வந்துடும். அதாவது பேரலைசேஷன் சொல்லுவோம். அதாவது எல்லா டிராயிங்ல இருந்து வர இலையும் நம்ம பின்னாடி வந்து பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு இலையா வச்சு அந்த ஒவ்வொரு இலையா எடுத்துட்டு அது 6, 8 அந்த மாதிரி பிரிப்பாங்க. என்ன கவுண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு அத வந்து நாங்க வந்து எடுத்துட்டு கொண்டு வந்து ஒரே கார்டிங் கேனா ஒரே இலையா மாத்திடுவீங்க. இந்த கேன்ல வந்து ஒரே இலையா மாறி 6 இலை வந்து 6 இலையோ 8 இலையோ ஒரே இலையா மாறிடுது. ஒரே இலையா வரும்போது அடுத்த ஒரு ப்ராசஸ்க்கு வந்து இது வந்து அது வந்து கொடுக்குது. சோ அதனால இந்த டிராயிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது. நேயர்களே, இப்ப டிராயிங் மிஷின் பார்த்து வந்தோம். சார் நமக்கு தெளிவா விளக்கம் கொடுத்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா யூனிலேப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு எந்திர ரைட்டர் மிஷின். இதுல வந்து அந்த டிராயிங் எந்திரத்துல இருக்கக்கூடிய திரிக்கப்பட்ட அந்த டிராயிங் மிஷின்ல இருந்து வரக்கூடிய அந்த திரிகள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு ஒரு உருளையில வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தமான பஞ்சா வந்து அது உருவாக்கப்படுகிறது. பாருங்க, இது வந்து இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோம்பர். ஒவ்வொரு பிரிவாக இந்த பேல்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பருத்தி பஞ்சு பல்வேறு பிரிவுகள்ல உள்ள எந்திரங்கள்ல பல்வேறு வடிவங்கள்ல வடிவமைக்கப்பட்டு ஒவ்வொரு மிஷின்லுமே தூய்மைப்படுத்தப்படுகிறது. இறுதியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப கோம்பர் மிஷினுக்கு வந்து வந்திருக்கிறோம். நம்ம நீங்க முதல்ல சொன்னபடி டிராயிங் மிஷின்ல இருந்து அப்படியே யூனிலேப்ல வந்து எல்லா திரிகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு அடுத்ததாக இந்த வடிவம் பெற்று இப்ப கோம்பர் மிஷினுக்கு வந்து நம்ம வந்து இருக்கிறோம். கோம்பர்ல என்ன ப்ராசஸ் செய்யப்படுகிறது அப்படின்னு சார்ட்ட கேட்டா, இந்த உருளையில இருந்து எடுக்கப்படுகிற அந்த பஞ்சு இங்க சீப்பு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, சீப்பு மாதிரி இருக்குது. இந்த சீப்பு மேல ஒரு
சீப்பு மாதிரி இருக்கக்கூடிய இந்த பகுதி வழியாக உள்ள வந்து அந்த பஞ்சு செலுத்தப்பட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த பஞ்சுல ஏதாவது சிறிய துகள்கள், சிறிய ஒரு தூசி ஏதாவது இருந்தாலும் கூட அதை தெளிவாக நீக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த கோம்பர் பிரிவு. வாங்க சார், அதை பத்தி ஒரு 2 வார்த்தை பேசலாம். சார், கோம்பர்ல வந்து என்னென்ன ப்ராசஸ் நீங்க முதல்ல சொன்னீங்க நம்ம நேயர்களுக்காக எளிதாக. எங்களோட நாங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு வந்து அந்த ஆங்கிலத்துல நல்லா கற்றுக்கிட்டதுனால எங்களுக்கு வந்து தமிழாக்கா செய்யும் போது சார் வந்து எங்களுக்கு ரொம்ப அழகா வந்து சொல்லிட்டீங்க. சோ அதை வந்து நான் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். நம்ம வந்து அந்த எல்லா ஸ்லைவரையும் எடுத்துட்டு வந்து நாம வந்து யூனிலேப்னு சொல்லுவோம். அந்த லேப்பை ஃபார்ம் பண்றது, அதாவது நம்ம சொல்ற மாதிரி முடி சார் ரொம்ப அழகா எக்ஸாம்பிள் காமிச்சார், தலைமுடி சீவுற மாதிரி. சோ நம்ம தலைமுடியில சிக்கலோ இல்ல வந்து ஷார்ட் ஃபைபர் கண்டென்ட் நம்ம சொல்லுவோம். சோ அதெல்லாம் நீக்கிறதுக்காக தான் நம்ம வந்து கோம்பர்னு சொல்லி அந்த மிஷின் வச்சிருக்கோம். சோ அப்ப என்ன ஆகும்னா அந்த லேப்பர் ஃபார்ம் ஆகி இங்க நமக்கு லேப்பர் இங்க வரும்போது அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட் ஃபைபர் கண்டென்ட், அதாவது வந்து ரொம்ப சார் சொன்ன மாதிரி ரொம்ப இதை வந்து கோம்ட், அதே மாதிரி 2வது வந்து இது வந்து கோம்டு கவுண்ட்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். சோ அதனால வந்து அந்த கோம்டு கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா தரம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அப்ப அந்த தரம் அதிகமா இருக்கிறது தவிர நம்ம இங்க வந்து அந்த ஷார்ட் ஃபைபரை நீக்கிறோம். சோ நீக்கும் போது இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கோமிங் ப்ராசஸ் நடக்குது. இது ஒண்ணும் இல்ல, இது வந்து நம்ம வந்து ஷார்ட் ஃபைபர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணி மறுபடியும் இதை வந்து திரியா மறுபடியும் வெளியே எடுத்து அந்த திரிய மறுபடியும் வந்து ஒருங்கிணைத்து ஒரே திரியா பாத்துறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நேயர்களே, நூற்புத்துறையினுடைய ஒவ்வொரு பிரிவாக நம்ம பார்த்துட்டு வர்றோம். ப்ளூரும் பார்த்தோம், கார்டிங் பார்த்தோம், டிராயிங் பார்த்தோம், கோம்பர் பார்த்தோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிம்ப்ளக்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்ம படிப்படியா அந்த ஒரு பேல் வந்து எப்படி ஒரு திரியாகி அப்புறம் 6 திரி ஒரே திரியாக ஒருங்கிணைக்கப்பட்டு அப்புறம் கோம்பு நூல்கள் மூலமாக கோம்பர் மிஷின்ல வந்து அது எப்படி ஒரு ஒரு பரிசுத்தமான பஞ்சாக மாத்தி இப்படிலாம் நம்ம பல்வேறு பிரிவுகளை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப வந்து நம்ம இருக்கிறது சிம்ப்ளக்ஸ் என்று சொல்லக்கூடிய, அதாவது நூற்பு ப்ராசஸுக்கு முந்திய ப்ராசஸ். அந்த ஸ்பின்னிங் நூற்பு அந்த ப்ராசஸ சிம்பிளிஃபை பண்றது. பாத்தீங்கன்னா அங்க நம்ம பார்த்தா அவ்வளோ பெரிய திரி இது சின்ன திரியாக இந்த மிஷின்ல வந்து திரிக்கப்படுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊசியும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊசி இதுல வந்து நூற்றுக்கணக்கான ஊசிகள் இருக்கிறது. அதே போல 2 பகுதிகள்லையும் பாத்தீங்கன்னா நீங்க இயங்கு நிலையிலையும் பார்த்திருப்பீங்க. இப்ப பேசுறதுக்காக சாருடைய உத்தரவின் பேர்ல இது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க அத்தனை திரியா பார்த்தது இப்போ ரொம்ப சின்ன திரியாக இவ்வளவு அழகாக இது வந்து திரிக்கப்படுகிற சிம்பிளிஃபை பண்ணக்கூடிய சிம்ப்ளக்ஸ் மிஷின். இது வந்து ரோவிங்னு அந்த முன்காலத்துல வந்து இதுக்கு ரோவிங்னு ஒரு பேர் உண்டு. இப்ப வந்து இது வந்து அதிநவீன எந்திரங்களா இருக்கிறதுனால இது வந்து பல்வேறு பேர்களால் இந்த டிபார்ட்மெண்ட் அழைக்கப்படுகிறது. அதாவது கோம்பர் நம்ம பார்த்தோம், கோம்பர்ல இருந்து வரக்கூடிய நேரடி திரி வந்து கோம்பு ப்ராசஸுக்கு உரிய நூல்களாகவும் நேரடியாக கோம்பர் போகாம கார்டிங் மிஷின்ல இருந்து நேரடி திரியாக வருகிறது. விசைத்தறிகளுக்கு பயன்படுத்தப்படுகிற கார்டன் நூல்களாகவும் இங்கே தயாரிக்கப்படுகிறது. அதாவது டெக்ஸ்டைல் துறையில ஏதோ ஏனோதானு ஒரு நூலை தயார் பண்ணி ஏதோ நிறுவனத்தை நடத்தவும் இல்லாம ஒட்டுமொத்த டெக்ஸ்டைல் அந்த குலத்திற்கே உங்களுக்கு இந்த நூல் வேணுமா அதையும் நாங்க தயார் பண்ணி தரோம், கோம்பு வேணுமா அதுவும் தயார் பண்ணி தரோம். இப்போ இன்றைய நவீன காலத்துக்கு தகுந்தபடி ஃபேன்சி ரக நூல்களையும் ஆர்கானிக் நூல்களையும் கூட அவங்க வந்து என்ன பண்றாங்க, அழகாக தயார் பண்ணி தொழில்துறையினர் வளர்ச்சிக்கு உதவுகிறார்கள் அப்படின்றது ஒரு சிறப்பு செய்தி. வாங்க சார்கிட்ட வந்து இந்த சிம்ப்ளக்ஸை பத்தி பேசலாம். சார், ரொம்ப நீண்ட நேரம் எடுத்துக்கிட்டேன். இல்ல, எனக்கு நிறைய விளக்கம் கொடுங்க. என்னோட வேலையை நீங்க வந்து கம்மி பண்ணிட்டீங்க. எனக்கு வந்து சொல்ற போது நான் உங்களுக்கு சிம்பிளா தான் சொன்னேன். நீங்க வந்து அதை வந்து ஆமா சார், நேயர்கள் வந்து நிறைய பேருக்கு ஏன்டே கேட்பாங்க, சார் கோம்புன்றாங்க காடுன்றாங்க இதெல்லாம் ஒண்ணுமே புரியல, இது நூல் அதுன்னா. இப்ப பாருங்க, நேரடியாகவே உங்களுடைய
உங்களுடைய நம்ம நூற்பாலின் மூலமாக அதை விளக்கமா சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு. ஆனா பயன்படுத்திக்கிட்டேன். ஏன்னா நீங்க வந்து இவ்வளவு நாள் திருப்பூர்ல இருந்ததுக்கு எங்களுக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு திருப்தி. ஓகே, சாருக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து நாலேஜ் நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து என்னதான் நம்ம சொன்னாலும் அதை உள்வாங்கிட்டு நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும்போது அதோட அதுக்கு ஒரு தன்மை, அதுக்கு ஒரு தனி திறமை வேணும், தன்மை வேணும். தொழில் வளரணும், தொழில் மக்கள் வளரணும் அப்படிங்கிறது சிம்லக்ஸ பத்தி. சோ நம்ம வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கோமிங்கோட ஸ்லைவரையும் அது எல்லாமே மறுபடியும் ஒருங்கிணைத்து கேன்ல அவுட்புட்டா வரும்போது அதை நம்ம வந்து சிம்ப்ளெக்ஸ் சொல்லி டிபார்ட்மெண்ட் கொண்டு வரோம். சிம்ப்ளெக்ஸ் கொண்டு வரும்போது பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மிஷின்ல 120 ஊசி இருக்கு. 120 கேனை வச்சு நம்ம அந்த திரிய வந்து நம்ம மறுபடியும் வந்து இன்னும் வந்து சிம்பிள் பண்றோம். அதாவது வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேட்டரி ப்ராசஸ் நம்ம சொல்லுவோம். இந்த ப்ரிப்பரேட்டரி ப்ராசஸ்ங்கிறது வந்து ஸ்பின்னிங்கான ப்ரிப்பரேட்டரி ப்ராசஸ். சோ ஸ்பின்னிங்க்கு போறதுக்கு முன்னாடி இதான் கடைசி திரி. இது அவ்வளவு பெரிய திரியாக நம்ம பார்த்த அந்த திரி இப்போ சிம்லக்ஸ்க்கு வரும் பொழுது இவ்வளவு ஒரு பரிசுத்தமான மென்மையான எந்த விதமான நெருடல் இல்லாத தூசி இல்லாத நிலைக்கு இத்தனை எந்திரங்களுக்குள்ளாக அது பயணிச்சு இந்த நிலைக்கு அடுத்து வந்துருச்சு பாருங்க. ஒரு நம்ம போடுற நினைக்கிற ஒரு நூலுன்னு சாதாரணமா நினைக்கிறோம். அந்த நூலை எவ்வளவு எந்திரங்கள், எவ்வளவு தொழிலாளர்கள், எவ்வளவு ஆய்வுகள், எவ்வளவு பயணம் பண்ணி அது இந்த நிலைக்கு வந்திருக்குது. இதுக்கு அடுத்த ப்ராசஸ்ல ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். வாங்க நம்ம போலாம். சிம்லக்ஸ் எந்திரத்தில் சிறிய திரியாக திரிக்கப்பட்ட பஞ்சு ஸ்பின்னிங் எந்திரத்தின் மூலமாக நேரடியாக ஸ்பிண்டில்கள் மூலமாக நூலாக மாற்றப்படுகிற காட்சியைத்தான் நேயர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சம்பந்தம் குழும நூற்பாலைகளில் தயாரிக்கப்படுகிற நூல்கள் உலகத்தரம் வாய்ந்தவையாகவும் மிகச்சிறந்த ஆயத்த ஆடைகளை மற்றும் விசைத்தறிகளுக்கான உற்பத்தி மூலப்பொருளாக உயர்தர எந்திரங்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஸ்பின்னிங் எந்திரத்தில் பாப்பின் என்று சொல்லக்கூடிய மேல் வரிசையில் பொருத்தப்பட்டுள்ள இந்த பாப்பின்களில் சிம்லக்ஸ் எந்திரத்தில் மூலமாக திரியாக திரிக்கப்பட்ட பருத்தி பஞ்சு ஸ்பிண்டில்கள் சுழற்சியின் மூலமாக நூலாக மாறும் காட்சியைத்தான் நேயர்களும் தொழில்துறையினரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது பேலாக இருந்த பருத்தி பஞ்சு பல கட்ட எந்திரங்களுக்குள் புகுத்தப்பட்டு சிறிய திரியாக உருமாறி இப்பொழுது ஸ்பின்னிங் எந்திரத்தின் மூலமாக நூலாக நூற்கப்படுவதை பார்க்கிறீர்கள். இந்த நூற்பாலையில் நிறுவப்பட்டுள்ள எந்திரங்கள் அனைத்தும் மிகச் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு தகுதியும் அனுபவம் வாய்ந்த தொழிலாளர்கள் மூலம் உலகத்தரம் வாய்ந்த நூல்களாக பல்வேறு கவுண்டுகளில் தொழில்துறையினரின் தேவைகளுக்கு தகுந்தபடி இங்கே நூலாக உருவெடுக்கும் காட்சியைத்தான் நேயர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஸ்பின்னிங் எந்திரத்தில் நூலாக மாற்றப்பட்டுள்ள இந்த நூல்கண்டுகள் கோன் என்று சொல்லக்கூடிய அந்த அட்டைகளிலே ஆட்டோ கோன் அதிநவீன எந்திரத்தின் மூலமாக நூற்றுக்கணக்கான மீட்டர்களாக ஒரு கோன் அட்டையிலே இந்த அதிநவீன எந்திரத்தின் மூலமாக, அதாவது ஆட்டோ கோன் எந்திரத்தின் மூலமாக முழு வடிவம் பெறுகிறது. அந்த காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பருத்தி பஞ்சு பல்வேறு எந்திரங்களிலே பயணப்பட்டு நூலாக ஸ்பின்னிங் எந்திரத்தில் நூற்கப்பட்டு இப்பொழுது ஆட்டோ கோனர் மூலமாக இறுதி வடிவம் பெறும் காட்சியைத்தான் நேயர்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். 50 ஆண்டுகளாக சம்பந்தம் ஸ்பின்னிங் மில் குழுமம் தொழில்துறையினரின் தேவைகளை அறிந்து மிகுந்த அக்கறையோடு நூல்களை உற்பத்தி செய்து வருவதும் அதற்கு தொலைநோக்கு பார்வையோடு அதிநவீன எந்திர பயன்பாடுகளும் இந்த காணொலியின் மூலமாக நிரூபிக்கப்படுகிறது. சம்பந்தம் மில்ஸினுடைய முகப்பு வாயிலிருந்து முழுமையாக இங்கே
நூல் உற்பத்தி செய்கிற அந்த காட்சிகளை நேயர்களுக்காக சேலம் வந்து தொகுத்து வழங்கி இருக்கிறோம். அதுக்கு சார் வந்து இதனுடைய நிர்வாக பொறுப்பு வர்த்தக இயக்குனர் நிரஞ்சன் சாருக்கு தான் நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரு முக்கியமான கேள்வி அவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா அவங்க வந்து இயற்கையை பாதுகாக்கும்படியாக சஸ்டைனபிலிட்டி நிலைப்புத்தன்மையோடு தொழிலையும் சரி சமூகத்திலையும் நிலைத்திருப்பதற்கு உலகளாவிய கோட்பாடுகள் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. சஸ்டைனபிலிட்டி கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலைப்புத்தன்மையோடு தொழிலும் பண்ணணும், மக்கள் நல்லா இருக்கணும், நூற்றாண்டுகள் கடந்து இந்த தொழில் போகணும் அப்படின்றதுக்கு ஐநா சபை வகுத்துள்ள விதிகளை அவர்கள் ஏற்கனவே கடைபிடித்திருக்கிறார்கள். வாங்க சார்ட்டே கேட்கலாம். சார், சஸ்டைனபிலிட்டி கோல் அடிப்படையில சம்பந்தம் குழுமம் இயங்கி கொண்டிருக்காங்க அப்படின்றத நான் கேட்கணும்னு நினைச்சேன். அதை பத்தி ஒரு தெளிவான ஒரு விளக்கம். நான் அதை சொல்றதுக்கு முன்னாடிங்க, நம்ம மெயினா வந்து இப்ப நம்ம வந்து நீங்க சொல்ற மாதிரி பருத்தி நூல் நம்ம தயாரிக்கிறோம். நம்ம பருத்தி நூல் வந்து நம்ம வந்து தொடக்கத்துல இருந்து 2016-17 வரலும் நாங்க வந்து முழுக்க பருத்தி நூல் மட்டும் தான் தயாரிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம வந்து எங்களோட நூல்பாலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து 4, 5, 6 மில்லு அப்ப இருந்தது. ஸோ அப்ப அந்த இயங்கிட்டு இருக்கும் போது நாம வந்து எல்லா மில்லுலயும் நம்ம இதையே மறுபடியும் பருத்தி நூலையே நம்ம ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து வருங்காலங்களில் புது ஃபைபர்ஸ் MMF ஃபைபர்ஸ் ஆகட்டும், இல்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி ஃபேன்சி மிலாஞ்ச் ஆகட்டும், இதுக்கான கொள்முதலும் இதுக்கான தேவையுமே வந்து பாத்தீங்கன்னா அதிக லெவல்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தது. ஸோ நம்ம வந்து 2010 இருந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இதுக்குன்னு வந்து தனியா வந்து மார்க்கெட் ரிசர்ச் ஒண்ணு பண்ணி நாங்க வந்து உள்ள மில்லுக்குள்ள நாங்க வந்து இது வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஸோ அதனால நாங்க வந்து நிர்வாகத்துல உட்காரும் போது இங்க கொடுக்கப்பட்ட ஒரு முதல் வேலையே என்னன்னா மார்க்கெட்ல போய் சர்வே எடுத்துட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தன்மையில வந்து 100% அதாவது பஞ்சில் இருக்கிற பருத்தி நூல் மட்டுமே போகாது. ஏன்னா வந்து ஒரு காலகட்டத்துல மல்டிபிள் ஃபைபர், அதாவது இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபேஷன் சொல்றோம். இன்னைக்கு வந்து நூல் வந்து இன்னைக்கு வந்து புதுசா வருது, ஏதோ ஒரு புதுசா வந்து இன்னைக்கு மக்கள் வந்து விரும்புறாங்கன்றா அது இங்க இருந்து ஆரம்பிக்கும். நூற்பாலையில இருந்து ஆனா நூல் கரெக்ட். சோ அப்ப வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் நாங்க வந்து 2008-09 நான் உள்ள இந்த மில்லுக்கு அடி எடுத்து வைக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னன்னா வெளியே போய் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணிட்டு, ஏன்னா இன்னைக்கு அது தேவை. சோ அப்ப நாங்க போயிட்டு ஒரு 1.5 வருஷம் எல்லாம் போய் மார்க்கெட் சர்வே எல்லாம் பண்ணி எடுத்து கொண்டு வந்து வைக்கும் போது நாங்க சொன்னோம், நான் இந்த ஒரு 3 வருஷத்துல நம்ம வந்து இந்த பருத்தி நூலை வந்து நம்ம வந்து 60% வச்சுட்டு மீதி 40% வந்து நாங்க வந்து வெவ்வேறு ஃபைபர்ஸ் லைக் MMF இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து 2008-09 வந்து நாங்க வந்து முடிவெடுத்தோம். 2010 அப்புறமேட்டு நாங்க 2010 இருந்து மிலாஞ்சியான் ஃபர்ஸ்ட் வந்து திருப்பூருக்கு தான் ஆரம்பிச்சோம். இந்த திருப்பூர் எங்களுக்கு வந்து புதிய மார்க்கெட் கிடையாது, நம்ம செஞ்சுட்டு இருந்த முன்னாடி இருந்து செஞ்சுட்டு இருந்த மார்க்கெட் தான். ஸோ மிலாஞ்சில மறுபடியும் நாங்க வந்து ரீஎன்ட்ரி ஆகணும். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு இடத்துல டிஃப்ரெண்டான நூலு தேவைப்படும் போது இப்ப இதுக்கான சான்றிதழ், அதாவது வந்து நீங்க வந்து ஆர்கானிக் காட்டன் ஓட்டுறீங்களா, ஆர்கானிக் வச்சிருக்கீங்களா, BCI வச்சிருக்கீங்களா, OCS வச்சிருக்கீங்களான்னு கேட்க போக நாங்க அந்த மார்க்கெட் சர்வேல அதையும் நாங்க எடுத்தோம் போது அவங்க வந்து நீங்க வந்து இந்த மாதிரி சர்டிபிகேஷன் நூல் மட்டும் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ப சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு மேல என்ன வந்ததுன்னா நீங்க சொன்ன சஸ்டைனபிலிட்டி கோல்ஸ். சோ நாங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே நாங்க இதெல்லாம் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில பார்க்கும் போதே இதெல்லாம் நம்ம செஞ்சாகணும், ஒவ்வொரு வருஷத்துல இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு சொல்லி நாங்க வந்து அதை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி நாங்க ஒவ்வொரு வருஷமும் அதை வந்து நம்ம வந்து எங்களையே நாங்க தயார்படுத்திக்கிட்டு, சோ அது இல்லாம நம்ம வந்து சூரியன் சோலார் நம்ம வந்து டோட்டலா வந்து 12 மெகாவாட் வந்து வச்சிருக்கோம். அது இல்லாம வந்து விண்ட் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 24 மெகாவாட் வந்து விண்ட் கெப்பாசிட்டி வச்சிருக்கோம். சோ எங்களுக்கு வந்து இன்னைக்கு எங்களோட என்டையர் உற்பத்தியே வந்து விண்ட் அண்ட் சோலார் ரெண்டையும் வந்து கலந்து வரும்போது நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 80-90% வந்து எங்களோட ஓன் உற்பத்திக்கு எங்களுக்கான சூரிய சக்தியும் அதனால வந்து இது ரெண்டும் நமக்கு வருது. சோ இது போக நம்ம வந்து வேற என்ன பண்றோம், இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ எல்லாத்துலயுமே மேனேஜ் பண்ணணும். அதாவது வந்து நம்ம இன்னைக்கு வந்து தொழில்நுட்பத்துல வந்து ஒரு முன்னிலையில இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பின்னாடி ஒர்க் பண்ற வந்து எல்லாத்துலயுமே வேஸ்ட் குறைக்கணும். நம்ம வந்து வாட்டர் வந்து யூசேஜ் கம்மி பண்ணணும். அதுதான் அந்த மாதிரி நாமளே எங்களுக்குள்ளேயே ஒரு கோலை வச்சுக்கிட்டு எங்களோட வாட்டர்
நூற்பாலையில வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியா தான் செலவாகும். அதே மாதிரி யூஸ் பண்றதும் பாத்தீங்கன்னா கம்மியா தான் யூஸும் பண்ணுவோம். சோ அதனால நாங்க என்ன பண்ணோம்னா நம்ம வந்து வரும் மழையை வந்து நாங்க வந்து சேகரிச்சு சோ எங்க எல்லா யூனிட்லயும் வந்து மழைநீர் சேகரித்து கண்டிப்பா இருக்குங்க. சோ எங்களோட டோட்டல் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 4 யூனிட்டுக்கும் சேர்ந்து போட்டீங்கன்னா இன்னைக்கு 36 லட்சம் லிட்டர் நாங்க வந்து ஒவ்வொரு யூனிட்லயும் 6 லட்சம் நாங்க வந்து ஒரு ஆண்டு முழுக்க நீங்க பரிசுத்தமான நீரை தான் நீங்க வந்து பயன்படுத்துறீங்க குடுக்குறீங்க. இது வந்து நம்ம வந்து நார்மலா போய் யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். ஆனா இது வந்து நாங்க வந்து எந்த பிராண்டோ இல்ல வந்து எந்த ஒரு நம்ம பையிங் ஹவுஸோ நம்மள இதை பண்ணுங்கன்னு நம்ம சொல்லல. நாங்க இதெல்லாம் நாங்களே வந்து முன்னாடியே நாம வந்து யோசிச்சு நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி பிளானிங் பண்ணி நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனால வந்து இப்ப நாங்க வந்து சஸ்டைனபிலிட்டி கோல்ஸ் ஆகட்டும், வெவ்வேறு நூல், பருத்தி நூல் ஆகட்டும், இல்ல MMF ஃபைபரான நூல் ஆகட்டும், இந்த மாதிரி வெவ்வேறு நூலுக்கு நாங்க இப்ப தயாரா இருக்கோம். சோ சம்பந்தம் இல்லைங்கிற போது நம்ம வந்து சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நம்ம சொல்றோம். சோ இங்க ஒருத்தர் யானுக்குன்னு வந்துட்டாங்கன்னா அவங்க எங்க கிட்ட இருந்து வாங்காம போக மாட்டாங்க. அத்தனை தகுதியை நீங்க வந்து தொலைநோக்கு பார்வையோடு நீங்க இது பண்ணி முன்பாகவே வந்து தயார் பண்ணி நீங்க பயணிக்கிறீங்க. நேயர்களே, எங்களது நீண்ட கால ஒரு ஆசை என்ன ஆசைன்னா, இப்ப பின்னலாடை தொழில்துறைனா நூல் எடுத்து அது நிட்டிங் மிஷின்ல எப்படி நிட் பண்றாங்க, அது அடுத்த கட்ட ப்ராசஸ் எப்படி டை பண்றாங்க, டை பண்ணி அந்த ப்ராசஸ் காம்பேக்ட் பண்ணி அதை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அதை எப்படி பனியனாக வடிவமைத்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க அல்லது உள்நாட்டு உற்பத்தி வர்த்தகத்துக்கு அனுப்புறாங்கன்றது எல்லா சேனல்லையுமே இருக்குது, வருது. ஆனால் நீண்ட காலமாக டெக்ஸ்டைல் தொழில்துறையினுடைய உயிர் நாடியான நூற்பு அந்த தொழில்நுட்பம் அது எப்படி தொடக்கத்துல இருந்து இறுதி வடிவம் பெற்று அது எப்படி அனுப்பப்படுகிறது, எவ்வளவு அழகா வந்து அதுக்கு வந்து எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்க, எவ்வளவு அர்ப்பணிக்கிறாங்க, அதை காமிக்கணும் அப்படின்றது நீண்ட நாள் ஒரு நம்முடைய சேனல்ல அதை காமிக்கணும்ன்றது என்னுடைய நீண்ட நாள் விருப்பம், இயக்கம். அதை வந்து அருமை சகோதரர், நான் ரொம்ப நேசிக்கிறவரு, ரொம்ப மதிக்கிறவரு, அவரும் வந்து நம்ம சேனலையும் நம்ம மேகசீனையும் வந்து ரொம்ப ரசிப்பாரு. அவருடைய தந்தையாரும் சரி, அவங்க எல்லாருமே சரி, நம்முடைய நுகர்வோர் எக்ஸ்பிரஸுக்கு ஆக்கம் ஊக்கம் அளிக்கிறவங்க. இந்த மாதிரி என்னுடைய விருப்பத்தை சொன்ன உடனே இந்த நாள் முழுக்க அவர் எங்களோட இருந்தாரு. நாங்க காலையிலேயே சேலத்துக்கு வந்து அவர் எங்களுக்காக சிறந்த விருந்தோம்பல்லாம் பண்ணி பாருங்க, இந்த ஒரு கடந்த ஒரு 1.5 மணி நேரம் இந்த நூல் ப்ராசஸ் வந்து அவங்க எவ்வளோ டெடிக்கேஷனாக அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்றத விளக்கி சொல்லியிருக்காங்க. இது நிச்சயமாக நீங்களும் பாருங்க. தொழில்துறை நண்பர்கள் ஒருவருக்கொருவர் பகிருங்கள். ஒரு நிறுவனம் ஒரு 50 ஆண்டு காலம் வெற்றி பாதையில் பயணிக்குதுன்னா அதுக்குரிய அந்த டெடிக்கேஷன், அதே போல் சம்பந்தம் குழும இதில் வந்து நீங்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா, அவங்க இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செஞ்சிருக்காங்க. ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றளவுல இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு, தன்னுடைய மக்களுக்கு நன்றி பெருக்கோடு அவங்களுடைய சொந்த ஜனமாக அவர்களை பராமரித்து வருவதே ஒரு பெரிய அழகு, ஒரு பெரிய முன்னுதாரணம். அவங்களுக்கு தேவையான தங்கும் விடுதி, ஹாஸ்டலு, அவங்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் அவங்க ஒரு பெரிய பிரம்மாண்டமாகவும் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி தொழில்துறையிலும் சரி, சேவை தொழில்துறையிலும் சரி, தான் சார்ந்த தொழிலாளர்கள் தன்னுடைய ஜனத்தை பாதுகாக்கிற ஒரு தெய்வீக ஒரு அன்புவாக இருந்தாலும் சரி, இன்னும் 50 ஆண்டு காலம் மட்டுமல்ல, 100 ஆண்டு, 150 ஆண்டு, இப்படி இந்த குழுமம் தலை தோங்க வேண்டும், செழித்தோங்க வேண்டும், தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்க வேண்டும், வாழ வைக்கும் என்கின்ற செய்தியோடு இந்த நல்ல பேட்டிக்கு ஒரு நாள் முழுக்க எங்களுக்கு தந்து எங்களோடு பயணித்து விளக்கம் சொன்ன உங்களுடைய அன்புக்கு நன்றி சகோதரர். மகிழ்ச்சி. உங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி உங்களோட நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் மூலியமா யூடியூப் சேனல்ல கொண்டு போய் சேர்த்துற இந்த சந்தோஷமான இந்த தருணத்தை வந்து நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி நூற்பாலையோட கஷ்டம், நூற்பாலை எப்படி இயங்குகிறது, நூற்பாலை எப்படி இயங்க வேண்டும், அதே மாதிரி ஒரு பருத்தி வந்து எப்படி நூலாக மாறுகிறது வந்து நீங்க ரொம்ப அழகா வந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எங்களுக்கும் வந்து
உங்க மக்கள் கிட்ட உங்க வியூவர்ஸ் கிட்ட கொண்டு போய் இதை சேர்த்தும்படி நிச்சயமா, நான் நிச்சயமா. வேண்டிக்கிறேன். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நேயர்களே, வணக்கம்.